பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல தங்கமயில் இருந்துட்டு அழுந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மாணிக்கம் இருந்துட்டு, "மயிலு இப்படி உட்காந்து அழுந்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சாப்பிட்டியா இல்லையா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க வாழ்க்கையே வாழ முடியுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இதில சாப்பாடு வேற ரொம்ப முக்கியமா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. "எனக்கு மாமாவ பார்க்கணும் போல இருக்கு. கண்டிப்பா மாமா கடைக்கு வந்திருப்பாரு. அப்பா எனக்காக ஒரு உதவி பண்ணுறீங்களா? பேசாமல் நம்ம போய் மாமாவை பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கடைக்கு போனால் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் மயில், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கம் வந்து சொல்லிடுறாங்க. முடியாதுப்பா, எனக்கு மாமாவை பார்த்தே ஆகணும். நேற்று மாமா கோர்ட்டில் என்னை எப்படி பார்த்தாரு தெரியுமா? ஒரு புழுக பார்க்குற மாதிரி பார்த்தாரு. எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போச்சு தெரியுமா? நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும். ஆனால் டிவோர்ஸ் மட்டும் வேண்டாம்ப்பா, அதை எடுத்து சொல்லி புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. நம்ம சொல்கிற நிலைமையில அவங்க கேட்குற நிலைமையிலையும் கிடையாது. இந்த பிரச்சனை எப்போ தீரட்டுமோ தீரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் முடியாதுப்பா, எனக்கு என் புருஷனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக நேராக கடைக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் முத்துவேல் இருந்துட்டு பழனியோட கடைக்கு வராங்க. என்னென்ன ஆச்சு? மனசே சரியில்லை. காலையில் கோமதியோட வீட்டுக்காரு வண்டி எடுக்கிற போது பார்த்தேன், ரொம்ப பதட்டமாக இருந்தார். அதனால தான் கடையில் எப்படி இருக்காருன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். நீ வரைய கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே மயிலோட ஃபேமிலியிலேருந்து ஆள் வராங்க. அதோட பிரம்ம முடிச்சு